நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்து பேக் எப்படி வச்சுருந்தோம் அப்படியே வச்சுருந்தேன். மறந்துட்டேன், ஞாபகமே இல்லை. காயெல்லாம் எடுத்து வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்சதுனால காய் வாடின மாரி இருந்துச்சு. சரி வாடி போனதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா இருக்கிறது மட்டும் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன். தக்காளின்ட்டு சுத்தமாகவே ரொம்ப பழுத்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வேற ரொம்ப கொலன்னு இருந்துச்சு. அதையுமே எடுத்து இப்போ எப்படி பாதி பழம் வேஸ்ட்டாக போச்சு. 2 கிலோ வாங்கிட்டு வந்து பாதி பழம் வேஸ்ட்டாக போச்சு. சரி வேஸ்ட்டாக இருந்ததெல்லாம் எடுத்து கிடச்சிட்டு நல்லா இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு கழுவுறதுக்கு. எல்லாமே எடுத்து போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன். கிச்சன் கூட்டி முடிச்சுட்டு என்ன சமைக்கலான்னு வச்சுட்டு இந்த ஈவினிங் போல் தான் சாப்பாடே செஞ்சேன். சரி அதே சாப்பாடு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் குழம்பு மட்டும் ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி தக்காளி இருந்துச்சு, தக்காளி ரசம் மாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வேக வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சு விட்டேன். பட் ரசம் சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு தக்காளி ரசம் ரொம்ப பிடிக்கும். இந்த தக்காளி ரசம் நம்ம வரமிளகா தான் அதிகமாக போடுவாங்க எல்லாருமே. பட் என்னென்னா அதுக்கு பதிலாக இந்த ரெட் சில்லி பவுடர் போட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் ரசம்.